Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம உடைச்சு விட்ட முட்டை தொக்கு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம முட்டை வச்சு நிறைய ரெசிபீஸ் பார்த்திருக்கோம். அதுல இது வந்து ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபி. பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உடைத்து விட்ட முட்டை தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மிளகு தூள், கரம் மசாலா தூள், சோம்பு, குழம்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, எண்ணெய், முட்டை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும். அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 2 பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பும் மஞ்சள் தூளும் இதில் சேர்த்துடுறேன். இது மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட என்ன நல்லா சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கொதிக்க வைக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மிளகாய் தூள் வாசனைலாம் இதில் போன பேருக்கு நம்ம முட்டை உடைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வாசனைலாம் போக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே உடச்சி ஊற்றினோம்னா தான் முட்டை வேகும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து முட்டை வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை மேலே பாருங்கள் வெந்து கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இது வந்து நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுனா முட்டையை உடைக்காமல் அதை வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து அப்படியே திருப்பி விட்டுருங்க. பொறுமையாக திருப்புங்க. உடைச்சிட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ இது வந்து திக்காகட்டும். திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்கு போதும் அப்படின்னா எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இது பாருங்கள் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஃபைனலாக நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. அது கூடவே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான உடைத்து விட்ட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.